வங்கக்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழக கடலோர பகுதி அருகே நிலவி வருவதாக வானிலை மையம் தகவல். சென்னை மாநகரில் இரவு முதல் நீடிக்கும் மிதமான மழை. குடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர். சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு கனமழை. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமி அழைத்தால் விவாதத்திற்கு செல்வேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. முதலமைச்சரை விவாதத்திற்கு அழைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். அரசு திட்டம் சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பாங்களா? முதலமைச்சர் என்ன கூப்பிட்டா நான் போவேன். பாஜகவுடன் எப்போதும் அதிமுக கூட்டணி இல்லை என்று ஜெயக்குமார் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறாத நிலையில் ஜெயக்குமார் விளக்கம். பிஜேபியோட ஒட்டு இல்லை, உறவில்லை என்ற அந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த முடிவும் அறிவிக்கப்பட்டது. ஏன்னா அந்த முடிவை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இல்லை. ஏன்னா அந்த நிலைப்பாட்டிலே கண்டிப்பாக 2024 சரி எந்த காலத்திலும் தொடரும் என்பதுதான் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடை பொறுத்தவரை. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டி என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். தனது கால்களை நம்பியே தனது பயணம் என்றும் உறுதி. நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் போட்டிடுவேன். ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பிதான். அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்பிணை கோரிய நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 12 பேர் கைது. ஒரு விசைப்படகையும் சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. மதுவை அதிக விலைக்கு விற்கும் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் அனைவரும் சஸ்பெண்ட் என்ற சுற்றறிக்கைக்கு எதிர்ப்பு. உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் சங்கம் வழக்கு. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு எதிரே பச்சிளம் குழந்தையின் சடலத்துடன் போராடியவர்கள் மீது தடியடி. பிரசவத்தின் போது அரசு மருத்துவர்கள் கவனமாக செயல்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு. கேரளாவில் தொழில் மற்றும் வணிகத்துறை இயக்குநர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட். மதம் சார்ந்த வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கிய புகாரில் மாநில அரசு நடவடிக்கை. வயநாடு தொகுதியில் நிறைவடைந்தது பரப்புரை. ராகுல் காந்தியுடன் வேட்பாளர் பிரியங்கா காந்தி இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்திய ஹிஸ்புல்லா அமைப்பினர். இஸ்ரேலில் பற்றி எறிந்த கார்கள். உலக நாயகன் உள்ளிட்ட எந்த பட்டங்களோ அடைமொழிகளோ வேண்டாம் என்று கமலஹாசன் வேண்டுகோள். தன் பெயரை குறிப்பிட்டோ KH என்று அழைத்தால் போதும் என்று அறிக்கை. சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்சர்ஸ் பிரிவில் தமிழ்நாட்டு வீரர் பிரணவ் வெற்றி.
அடுத்த ஆண்டு நடைபெறும் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவுக்கு தகுதி. சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது. காலையில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் ஒரு சில பகுதிகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடுக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் அறிவித்திருக்கிறார். அதே நேரம் கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும், மேலும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்திருக்கின்றனர். சென்னையில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து, தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவரம் என்ன, விவரங்கள்? நந்தா, நீங்க சொன்னது போல நேற்று இரவுல இருந்தே சென்னை நகர்பகுதி முழுவதுமாக இந்த மழைப்பொழிவானது கனமழையாக இருந்தது. இடி மின்னலுடன் மழை பெய்தது. இன்று காலையிலிருந்து இந்த இடி மின்னல் இன்றி மழைப்பொழிவானது அதிகரித்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். காலை 10 மணி வரை இந்த மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மழைப்பொழிவை பார்க்கும் பொழுது, இந்த மேகக்கூட்டத்தின் அமைப்பை பார்க்கும் பொழுது இன்று நாள் முழுவதுமே சென்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல கல்லூரிகள், அலுவலகங்கள் செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடைமழை காலமாக இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில் ஒரு மிக முக்கிய மழையாக நேற்று இரவிலிருந்து சென்னைக்கு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. நீர் ஆதாரங்கள் பெருக்கக்கூடிய ஒரு மழையாக இந்த மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 16ஆம் 17ஆம் தேதி வரை இந்த மழை நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால நிச்சயமா கிரவுண்ட் வாட்டருடைய லெவல் சென்னையில் இன்க்ரீஸ் ஆக போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பெய்த மழையின் அளவு கணிசமாக உயர்ந்திருந்தாலும் கூட அந்த நீர்மட்டத்தின் அளவு அதாவது பூமியினுடைய நீர்மட்டத்தின் உயரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இன்னைக்கு காலையில் அலுவலகத்துக்கு செல்லக்கூடியவங்க மிக ஜாக்கிரதையாக செல்லணும். ஏன்னா பல இடங்கள்ல இந்த மெட்ரோ ஒர்க் போறதுனாலையும் ரோட் டேமேஜ் ஆகிருக்கிறதுனாலையும் குண்டு குழியுமாக இருக்கிறதால பல இடங்களில் ரோடுகள் இன்னும் சரியாக இல்லை. குறிப்பாக இந்த ஆற்காடு சாலை பகுதிகளில் அங்கே எல்லாமே கொஞ்சம் கவனமாக வாகனங்கள் ஓட்டிகளும் நடந்து செல்லக்கூடியவர்களும் கவனமாக செல்ல வேண்டியது இருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் மட்டும்தான், அதுவும் மழை ரொம்ப பெருசாக பெய்யலைன்றதுனால தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்குது. தொடர்ச்சியாக மழை இருக்கும் பட்சத்தில் தண்ணியுடைய தேக்கம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் 24 மணி நேரமும் நாங்கள் தயாராக இருக்கோன்றதை மாநகராட்சியும் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மழையில் நனைந்தபடி குழந்தைகளை பள்ளிக்கு பெற்றோர் அழைத்து சென்றிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், விவரங்கள். நந்தா, இன்று காலை முதலே திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த சென்னையின் புறநகர் பகுதியான அம்பத்தூர், ஆவடி சுற்று வட்டார பகுதிகளில் மிக கனமழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரத்தில் காலை 7 மணிக்கு பள்ளிக்கு கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என அறிவித்திருந்தார். ஆனால் 7 மணிக்கு பிறகு பள்ளிக்கு நெட்டு செல்லக்கூடிய அந்த குழந்தைகள், பெற்றோர்கள் பள்ளிக்கு செல்ல அந்த நேரத்தில் மழை பெய்ததால் அந்த எச்சரத்தில் கூட பல்வேறு கமெண்ட்கள் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கேள்விகளை எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில ஆவடி ஐயப்பாக்கம் சாலையில் உள்ள சோனாம்பேடு பகுதியில் இயங்கக்கூடிய தனியார் பள்ளியில் கூட அந்த சாலையில 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு மழையில் நனைந்தபடி ஆட்டோக்களிலும் இருசக்கர வாகனங்களிலும் அந்த பள்ளியின் வாகனங்களிலும் குழந்தைகள் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சாலையின் இருபுறத்திலும் அந்த கல்வி, கல்வி மற்றும் பள்ளிகள் இயங்குகிறது. 3க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் அங்கு இயங்குகிறது. இதனால் அந்த பகுதியில் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆவடி மற்றும் அந்த ஐயப்பாக்கம் சுற்று வட்டார பகுதியிலும் அதிகமான 13க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இந்த மழை நேரத்திலும் அதிக வாகனங்கள் ஒரே நேரத்தில் சாலையில் செல்வதால்
இந்த 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா காலை முதலே இந்த உள்ளூர் வட்டாட்சியர்கள் முறையான தகவல்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அளிப்பதில் என குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. எனவே இந்த மழை நேரங்கள்ல அதிகாரிகள் விழிப்புடன் செயல்பட்டு விடுமுறை அளிப்பதற்கும் மாணவர்கள் மழையில் நடையாமல் செல்வதற்கும் அதிக செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை எடுக்கிறாங்க. நன்றா. நன்றி கண்ணியப்பன், விரிவான விவரங்களுக்கு. வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது எங்கு உள்ளது, அது எந்த பகுதியை நோக்கி நகர வாய்ப்பிருக்கிறது என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. தமிழ்நாட்டில் மழையோட தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதற்கான ஒரு வானிலை சூழல் தான் இப்போ உருவாகி இருக்கு. அது தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வளைகுடா பகுதிகளை ஒட்டி நிலவுது. இது மேலும் நகரக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வர 17ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்பதற்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய பலனாக சென்னை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ நேற்று இரவுல இருந்தே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள் எல்லாம் மழை பெய்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த பகுதிகளில் மழை என்பது நீடிப்பதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்றதான் இந்த வானிலை கணிப்புல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனோட தொடர்ச்சி என்பது இன்னும் 6 நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா, ஆந்திரா போன்ற பகுதிகளிலையும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே இந்திய வானிலை ஆய்வு மையம், சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய இணையதளத்துல கொடுக்கப்பட்டிருக்க அந்த எச்சரிக்கையும் நாம பார்க்கலாம். லேசானது முதல் கனமழை வரைக்கும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த 4 மாவட்டங்களுக்கு இருக்கு. அதுதான் இந்த ஆரஞ்சு அலர்ட் என்பது இருக்கு. அதுல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. கனமழை வரைக்கும் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள், அதாவது வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட அந்த 3 மாவட்டங்கள்லையும் லேசான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்பதற்கான எச்சரிக்கையும் அவங்க விடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. அதனால இந்த மழையினுடைய தீவிரம் என்பது இருக்கும். இது ஒரு வழக்கமான வடகிழக்கு பருவமழை நடைபெறக்கூடிய இந்த சமயங்கள்ல பெய்யக்கூடிய ஒரு மழை தான். ஒரு அலார்மிங்கான அல்லது வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய, தண்ணீர் தேக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதற்கான மழைக்கான வாய்ப்புகள் என்பது குறைவு என்றாலும் இந்த கனமழை என்பதற்கான தொடர்ச்சி என்பது இந்த மாவட்டங்கள்ல இன்றைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். அரசின் திட்டங்கள் தொடர்பாக தன்னுடன் விவாதிக்க தயாரா என்று முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்த நிலையில் விவாதத்திற்கு தன்னை அழைத்தால் செல்வேன் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்கிறேன் என்று புள்ளி விவரத்தோடு துண்டு சீட்டு இல்லாம நான் சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வருவதில்லை என்று நீங்கள் பேசுங்க. நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன். பகிரங்கமா மக்களிடத்துல உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்க, நான் எங்களுடைய திட்டத்தை சொல்றேன். மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும், அதுக்கு நாங்க தயார். அரசு திட்டம் சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரான்னு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பாங்களா? முதலமைச்சர் என்ன கூப்பிட்டா நான் போவேன். ஓகே. திராவிடம் பாதி என்பதும் தமிழ் தேசியம் பாதி என்பதும் கூட்டணி வைக்கத்தான் பயன்படும் என்று தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சீமான் விமர்சித்துள்ளார். தம்பி, திராவிடம் தமிழ் தேசியம் இந்த மாதிரி குழப்பம்லாம் எப்படி இருக்கும்னா, யாரோடவாது போய் கூட்டணி வச்சு நிக்கிறதுக்கு பயன்படும். இது ஒரு போர். இந்தியம் என்பது எனக்கு இந்தியம் என்பதும் திராவிடம் என்பதும் கற்பிதம். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் தனித்து போட்டியிடப் போவதாக சீமான் திட்டவட்டமாக தெரிவித்தார். தனிச்சுதான் போட்டியிடுவேன். ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பிதான். அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள். தாவேகவிலிருந்து 500 பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்துள்ளதாக சீமான் குறிப்பிட்டார். நாகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். தாவேகவின் கொள்கை விளக்க முதல் மாநாட்டுக்கு பிறகு அக்கட்சி குறித்தும் அதன் தலைவர் விஜய் குறித்தும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நாகை மாவட்ட செயலாளர் சுகுமாரன் முன்னிலையில் பொய்கைநல்லூர், ஒரத்தூர், செல்லூர் உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தாவேகவில் இணைந்தனர்.
தமிழக வெற்றி கழகத்துக்கு ஃபுல் சப்போர்ட்டு கண்டிப்பாக எல்லாம் கொடுக்கணும். நம்புங்க, தமிழக வெற்றி கழகம் எப்போவுமே. இதனால் நாம் தமிழர் தாவேகவினர் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். அண்மையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்கள் குறித்து பேசிய கருத்து சர்ச்சையானது. கடும் விமர்சனம் எழுந்த நிலையில் தனது கருத்தை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக அறிக்கை வெளியிட்டார். எனினும் திருநகர், ஆண்டிப்பட்டி உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் கஸ்தூரி மீது புகார்கள் அளிக்கப்பட்டன. அதன் பேரில் இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் கஸ்தூரி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடிகை கஸ்தூரி மனு தாக்கல் செய்துள்ளார். வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் திமுக மற்றும் பல்வேறு அமைப்பினர் தனது பேச்சை திரித்து பரப்பிவிட்டதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தான் பொது மன்னிப்பு கோரியுள்ளதாகவும் நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவேன் என்பதால் முன்ஜாமீன் வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்.